2 வருடங்களுக்கு முன்பு. மழைத்துளிகள் சிதறும் காலை. கல்லூரி வழியாக சிறிது துளிகள் காற்றோடு வந்து விழுகிறது. அந்த துளிகள் மேல் ஒருத்தி விளையாடினாள். அவள் இலக்கியா. அவளின் கண்களில் அந்த மழைத்துளிகள் மின்னின. அந்த நேரம் அவள் கண் முன்னால் ஒரு சத்தம். ஒரு பைக் ஸ்டார்ட் ஆகும் சத்தம். மழைத்துளிகள் சிதறின. அவள் கண்கள் அவனை முதல் முறையாக பார்த்தது. அவன்தான் ஆர்யன். அவன் கல்லூரியில் எப்பொழுதும் சிரிப்புடன் சுற்றும் பையன். அவன் செல்ல பெயர் சிரிப்பு வைரஸ். யாரை பார்த்தாலும் சிரிக்க வைக்கும் திறமை அவனுக்கு உண்டு. அந்த நொடிகளில் இலக்கியா முகத்தில் விழும் மழை அவன் இதயத்துக்கே விழுந்தது. அவன் பைக்கை நிறுத்தினான். அவளிடம், நீங்க குடையில்லாம மழையில நிற்கிறீங்களே, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இலக்கியாவும் அவனை விட சற்றும் குறைந்தவள் இல்லை. ஆமாம், யார்கிட்டையாவது சொல்லி மழையை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ண முடியுமா? அவளும் பதில் கூறி சிரித்தாள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் அடிக்கடி பேசிக்கொண்டார்கள். பிறகு வந்த நாட்கள் அவர்களது ஃப்ரெண்ட்ஷிப் மலர ஆரம்பித்தது. அந்த உறவு ஒரு நாள் காதலாக மாறும் என்று இருவரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் யாரும் சொல்லவில்லை. சில காதல்கள் வார்த்தை இல்லாமல் வளர்கின்றன. அது இதயத்தின் மொழி. ஒரு நாள் இருவரும் மர நிழலில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தனர். அப்போது அவன் விரல்கள் அவளது விரல்களை தொட்டன. அந்த ஒரு தொடுதலில் அவள் கண்களில் ஒரு மின்னல், அவன் இதயத்தில் ஒரு துடிப்பு. இருவரும் ஒரு நிமிடம் ஒன்றையும் பேசவில்லை. அந்த மௌனம் அவர்களுக்குள் முதல் உணர்வை விதைத்தது. அவள் அந்த இரவு முழுவதும் நிதானமாக அவன் முகத்தை நினைத்து கொண்டிருந்தாள். அவன் அழகாக இல்லை, ஆனால் அவன் பார்வை சுத்தமானது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதில் ஒலித்தது. ஒரு நாள் கேண்டீனில் அவள் உட்கார்ந்திருந்தாள். மழை பெய்தது. அவன் வந்தான். அவன் அவளுக்கு ஒரு கப் காஃபி கொடுத்தான். மழை நாளில் காஃபி குடிச்சா மனசு வாம் ஆயிரும், சிரித்து கொண்டே கூறினான். அவள் அந்த கப்பை எடுத்தாள். அவன் தன் இரு கைகளையும் உரசி அவளின் இரு கன்னங்களின் மேல் வைத்தான். அவள் முகம் சிவந்தது. அவன் அவளை பார்த்தான். அந்த நிமிடம் அவனுக்கு எல்லாம் மங்கிவிட்டது. அவள் மட்டும், அவளது சிரிப்பு மட்டும். அவன் சொன்னான், இலக்கியா, நீ சிரிச்சா இந்த உலகம் முழுக்க ஒளி வரும் மாதிரி இருக்கு. அவள் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். அவளுக்கு இதயத்தில் ஒரு மின்னல் போல அதிர்ச்சி. அவன் உடனே திரும்பி பார்த்தான். சில நொடிகள் அமைதி. அவள் மெதுவாக சிரித்தாள். அது உண்மை இல்லை, அது உன் கற்பனை. அடுத்த நொடியில் அவன், அப்படின்னா அந்த கற்பனையிலே நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த ஒரு வரி அவளது இதயத்தில் காதல் மலர்ந்த தருணம். அன்று மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். கல்லூரி வளாகத்தின் மூலையில் ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரம் எத்தனை தலைமுறைகளின் காதலை தாங்கி நின்றதோ, அந்த நாளும் அமைதியாக அதன் கிளைகளில் காற்றை ஆடவிட்டு நின்றது. அந்த மரத்தடியில் இலக்கியா அமர்ந்திருந்தாள். அவள் கையில் ஒரு புத்தகம், மூடிய புத்தகம், ஆனால் மனம் திறந்திருந்தது. அவள் கண்கள் எங்கோ வெறுமையை பார்த்தன. அந்த நேரம் பக்கத்திலிருந்து மெதுவாக ஒருவன் நடந்து வந்தான். ஆர்யன். அவன் அவளிடம் வந்து, இங்கே அமரலாமா என்று கேட்டான். அவள் சிரித்தாள். இது மரம் சார், இங்கே இருக்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவன் சிரித்து கொண்டு அவள் அருகில் அமர்ந்தான். இருவரது தோள்பட்டையும் லேசாக உரசியது. அவள் பூமியில் விழுந்த ஒரு இலையை எடுத்து கையில் பிடித்தாள். அதை திருப்பி திருப்பி பார்த்தாள். அவன் கேட்டான், அந்த இலை என்ன சொல்லுது? அவள் சொன்னாள், அது சொல்லுது, மரம் எப்போதும் நிழல் தரும், ஆனால் அதை கவனிக்காதவங்க தான் அதிகம். அவன் சிரித்தான். அவள் தலை தூக்கி பார்த்தாள். அவனது பார்வையில் ஒரு விளக்கேற்றப்பட்ட ஆழம். அவன் கூறினான், நிழலாய் வருவேன். அவன் சொல்லும்போது அந்த குரலில் காதல் மட்டுமில்ல, ஒரு வாக்குறுதியும் இருந்தது. அவன் அவளிடம், எப்போ நான் உன் முன்னாடி வர முடியாமல் இருக்கலாம், ஆனா உன் பின்னால் நின்று காக்க நான் எப்போதும் தயாரா இருக்கிறேன் என்று கூறி சிரித்தான். அதே மரத்தில் ஆர்யன் கருப்பு மார்க்கர் எடுத்து எழுதினான்.
நிழலாய் இருப்பேன். இலக்கியா அவனிடம், ஏன் நிழல்? ஆரியன் மெதுவான குரலில், நிழல் எப்போதும் உன்னை விட்டு பிரியாது. அந்த ஒரு வாக்கியம் இலக்கியா இதயத்தில் முத்திரை ஆகிவிட்டது. அவள் மெதுவாக அவனது தோளில் தலையை சாய்த்தாள். அவன் சற்றே நெஞ்சை தட்டிக்கொண்டு அமைதியாக அவளை பார்த்தான். காற்றில் அவளது முடி அவனது முகத்தை தொட்டது. அந்த மெல்லிய தொடுதலில் அவன் கண்ணை மூடிக்கொண்டான். அந்த நிமிடம் அவர்களுக்கு உலகமே மறைந்தது. மீதமிருந்தது அந்த மரம், அந்த மாலை காற்று. 2 இதயங்கள் ஒரு துடிப்பாக இணைந்தது. மூச்சின் ஒலி கூட மெல்லிய இசையாக மாறியது. அவள் சொன்னாள், இப்படி ஒரு நிமிடத்துக்கு பிறகு வாழ்க்கை நின்றுவிட்டாலும் பரவாயில்லை. அவன் சிரித்தான். நிலைத்திருக்கும் விஷயங்களுக்கு நேரம் தேவையில்லை. அவள் தலை தூக்கி அவனை பார்த்தாள். அவர்களின் கண்கள் பேசின. நீயும் நானும் இப்போ ஒரே நிழல். அவர்கள் இப்போது நிழலாய் இணைந்த காதலர்கள். அவன் சொன்னான், நான் எப்போதும் உன்னை விட்டு போக மாட்டேன் இலக்கியா. நான் நிழலாய் வருவேன். அந்த வரி அவளது வாழ்க்கையின் மிக அழகான வாக்குறுதி ஆனது. 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போது இலக்கியா அவர்கள் அமர்ந்திருந்த மரத்தடியில் அவனது நிழலை தேடுகிறாள். அவளது நிழல் எங்கே?